ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பூரி உருளைக்கிழங்கு மசால். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை கப்பு 100 கிராம் உளுந்து, சீரகம், வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, பச்சை மிளகா இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம அரைச்சிக்கலாம். கோதுமை மாவு 3 கப் எடுத்திருக்கேன். அதில் கசூரி மேத்தி, உப்பு ஆட் பண்ணுறேன். நம்ம அரைச்சி வச்ச உளுந்தை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உளுந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊறினா போதும். அரைக்கும் போது மட்டும் இஞ்சி, பச்சை மிளகா, வத்தப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க, அரைச்சிக்கோங்க. இதை ரெண்டையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம பூரி மாவு பிசைகிற அதே கன்சிஸ்டன்சி தான். இந்த பூரி நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான பூரி, பெட்மி பூரின்னு பேர் அதுக்கு. இதுக்கு சப்ஜி நம்ம வழக்கம் போல் உருளைக்கிழங்கு மசால் தான், ஆனால் கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் சீரகம், சோம்பு, கடுகு இது 3 நம்ம தாளிச்சிக்கலாம். அதே மாதிரி தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன், 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இதை இப்போ ஆட் பண்ண போகிறோம். நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு 6 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு வழங்கு போல் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வத்தப்பொடி, காஷ்மீரி சில்லி பொடி இது ரெண்டுமே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த எண்ணெயிலே அந்த மசாலா நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தை உருளைக்கிழங்கு ஒரே ஒரு பச்சை மிளகா வாசத்துக்காக ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கடலை மாவு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், ரொம்ப தேவைப்படாது. ஜஸ்ட் அது சேர்ந்தாப்பில் வர்றதுக்கான பைண்டிங் கன்சிஸ்டன்சிக்கு அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறலாம். கண்டிப்பாக இந்த உளுந்து பூரியும் இந்த சப்ஜியும் ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கெஸ்ட் வரும்போது இது செஞ்சு தர்றதுக்கு ஏற்ற ரெசிபி இது. அவ்வளோதான். கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டு ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்மளோட சப்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூரிக்கு. ஸோ இப்போ நான் பூரியையும் தேய்ச்சி பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்பயும் போல் நார்மலாக தேய்க்கிற மாதிரி தான். இது நல்லா புஃப்னு வரும், எண்ணெய் ரொம்ப குடிக்காது ஆக்சுவலாக. அவ்வளோதான். ஸோ நீங்களும் இந்த பூரி சப்ஜி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனுவலம் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.